வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A எக்ஸாமில் கேட்டிருந்த 15வது கேள்வி 66 சதுர சென்டிமீட்டர் வலைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க. இது ரிப்பீட்டட் கொஷின் தான். நாம் ஏற்கனவே காலை எழுந்தவுடன் கணக்குலையும் நம்ம வலைபரப்பு கன அளவு டாபிக் போடும்போதுமே இந்த கொஷின்ஸை நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம். பாருங்கள் என்ன வடிவம் கொடுத்துருக்காங்கன்னா உருளையினுடைய வலைபரப்புக்கான ஃபார்முலா 2πRh. இதுதான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 66ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 இன்ட்டு பையுடைய வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் தெரியாது, ஆர் அப்படியே வச்சுக்கிறோம், இன்ட்டு ஹெச் உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7 ஈக்குவல் டு 66. பாருங்கள், 1 7 7 1 7 கேன்சல் ஆகிடும். 1 2 2 3 2 6 3 2 6. இங்கே பார்த்தீங்கன்னா 11 22 11 33. அப்போ ஆர் மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். பெருக்கல் இருக்க 2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் வகுத்தல் ஆகிடும். அப்போ 3/2. ஆனால் அவங்க ஆரம் கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க? விட்டம் எப்படி கிடைக்கும்? ஆரத்தை 2ஆல் பெருக்குனா கிடைக்கும். அப்போ 3/2 2ஆல் பெருக்கணும்னா 2 2 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கக்கூடிய நம்பர் 3. ஸோ அந்த உருளையினுடைய விட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் டி 3 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களா? இந்த கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்டுன்றதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா என்ன தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.